friends, வணக்கம் and welcome to Kanna's Kitchen Tamil. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான். அதாவது தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. சோ அதால இந்த 2 நாளுக்கு இடையில குயிக்கா சட்டுன்னு கிச்சன்ல உள்ள பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி சொல்லுங்கன்னு என்னோட 2-3 फ्रेंड्स வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த ரெசிபியை இன்னைக்கு செய்து காட்ட போறேன். இவங்க வந்து என்னோட பெஸ்ட் फ्रेंड्स, அதாவது पर्सनலா வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தங்க வந்து திவ்ய பிரியா, இவங்க லண்டன்ல இருக்காங்க. இன்னொருத்தங்க நிரஞ்சனா, இவங்க கனடால இருக்காங்க. இன்னொருத்தங்க நோவேல இருக்காங்க ஸ்னேகா. இவங்களுக்காக தான் நான் இந்த ரவா லட்டு, குயிக்கா செய்யக்கூடிய ரவா லட்டு ரெசிபியை இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்குங்க. பட்டர் உருகினதும் இதில் 2 கப் ரவையை சேர்த்து வரங்க. லைட்டாக நிறம் மாறும்போதும் அந்த வாசனை, ரவையோட வாசனை வரும்போதும் நீங்கள் அதை பிடிச்சு பார்த்தீங்கன்னா மணல் மணலாக கையில் இருக்கும். அந்த பதம் வந்ததும் நீங்கள் ஹீட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வேறொரு பேனில் நெய் கொஞ்சம் போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ப்ளம்ஸ் இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதோடையே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கச்சான் சேர்த்துக்குங்க, அதாவது வேர்க்கடலை. 2ஐயும் பொரிச்செடுத்து ஒரு பக்கத்தில் வையுங்க. இப்போது நாம் சீனி பாகு தயார் பண்ண போகிறோம். இதுக்கு சீனி வந்து 1.5 கப் எடுத்துக்குங்க. 3/4 கப் மாதிரி தண்ணி எடுங்க. இந்த சீனி மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சீனி மூழ்கினா போதுமானதாகும். சீனி எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி பொங்கி கொதிக்க தொடங்கும் போது கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதும். அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க. பாகு அதிகமாச்சுன்னா அப்புறம் லட்டு வந்து பிடிக்க முடியாது, கல் மாதிரி வந்துடும். ஒரு கம்பி பதத்துக்கும் குறைவாகவே பாகு இருந்தால் நல்லா. இப்போ இதில் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொட்டி நல்லா கிளறுங்க. இந்த மாதிரி தண்ணி பதமாக தான் இருக்கும். இதுதான் சரியான பதம். நீங்கள் கிளறிட்டே இருங்க. இப்போது ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற ப்ளம்ஸையும் பீனட்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விரும்பினா கேசரி பவுடர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் இல்லாட்டி yellow கலர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். இல்லை அப்படியே வெள்ளையாக விருப்பம்னா வெள்ளையாகவும் அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கு. இதுதான் சரியான பதம். இப்போது கடைசியாக ஹீட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் டின் மில்க் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, இருந்தால் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இதை வையுங்க. உங்கள் சீனிப்பாகு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா இந்த 30 நிமிஷத்துக்கு முதலே ஒரு தடவை திறந்து பாருங்கள் சரியான பதம் வந்திருக்கான்னு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நாம் இதை இந்த கட்டியை உடைச்சி
பொடி பண்ணணும். இந்த மாதிரி உருத்தி உருத்தி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹீட் எல்லாம் ஆறி நல்ல கணக்காக இருக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு. இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். லட்டு பிடிக்கும்போது நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிங்க. கையில் நெய் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிங்கன்னா கையில் வந்து ஒட்டிக்காது, லட்டும் ஸ்மூத்தாக வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குது. இது குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.